இந்த மனுஷன் பன்னியோட வயித்துல ஒரு காஸ்ட்லியான பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால அதை $200 கொடுத்து வாங்க முடிவு செஞ்சான். அவனோட ஃப்ரெண்டு இது அவ்வளவு வர்த் இல்லைன்னு சொல்லி தடுக்க பார்த்தான். ஆனா அந்த செல்லர் அவனோட கையில இருந்த காசை பிடுங்கிட்டு இனிமே இந்த பன்னி உன்னோடதுன்னு சொல்லிட்டான். இத பார்த்த மக்கள் இவன் ஒரு லூசுன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த மனுஷன் ஒரு நைஃப் எடுத்து அந்த பன்னியோட வயித்தை கட் பண்ணான். அதுல ஒரு வித்தியாசமான பொருள் இருந்துச்சு. இத பார்த்த மக்கள் இது பன்னியோட வேஸ்ட்னு கிண்டல் செஞ்சாங்க. அப்ப ஒரு ரிச் லேடி அங்க வந்தாங்க. அந்த பொருளுக்கு $1,00,000 கொடுக்கறேன்னு சொன்னான். அந்த செல்லர் அவனோட வீட்டுல பன்னியோட வேஸ்ட் நிறைய இருக்குன்னு சொன்னான். ஆனா அந்த லேடி அவன் ஒரு முட்டாளன்னு சொல்லி அந்த பொருளை கையில எடுத்து கவனமா பார்த்தா. இந்த பொருள் ஒரு ரேர் மெடிசன். இதுக்கு $1,00,000 போதாதுன்னு அந்த மனுஷன் சொன்னான். அந்த லேடி அவனோட நாலேஜ பாராட்டி $5,00,000 தரேன்னு சொல்லி டீல் பேசினான். அங்க இருந்த மக்கள் பன்னியோட வேஸ்டுக்கு $5,00,000 பாயடிச்சு போனாங்க. அவனும் அந்த டீலுக்கு ஓகே சொன்னான். அதே நேரத்துல அந்த செல்லர் நிறைய வேஸ்ட் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தான். ஆனா அங்க யாருமே இல்ல. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு சிலருக்கு வேஸ்ட்னு சொல்லி தூக்கி போடுற பொருள் ஒரு சிலருக்கு விலை மதிப்பான பொருளா கூட மாறும்.